அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. ஸோ திஸ் இஸ் யோர் ஜிவிரன்ஸ். என்னன்னா இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படிங்கிறத நம்புறதுனா நான் ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக ப்ரீச் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஹேபிட் எனக்கு ரொம்பவே தேவையான ஒன்று, நான் பண்ண வேண்டிய ஒன்று, எனக்கு பிடிச்ச ஒன்று. ஆனாலுமே சோம்பேறித்தனமாக அதை பண்ணவே மாட்டேன். அது ஒரு வாட்டி நான் எடுக்கிறப்பவுமே வந்து பண்ணணுமா வேணாம் அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் எட்டிங் தட் ஃபார் நோ ரீசன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சுதான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து என்னென்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் தான். நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலுமே அது என்னோடய ஹார்மோன் மாதிரி அது ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்குங்க. ஒரு பாயிண்டில் வந்து பீக்கில் போய் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். 4 hours 5 hours நான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், பேனை விட்டுருவேன், படிக்கவே மாட்டேன். ஒரு வருஷத்துக்கிட்ட நான் நியூஸ் பேப்பரே தொடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி நியூஸ் பேப்பர் படிப்பேன். திருப்பி அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு கண்டென்ட் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன். திருப்பி சுத்தமாக படிக்கல, திருப்பி கொஞ்சம் படிப்பேன், திருப்பி அதே மாதிரி இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு, தவிர கன்சிஸ்டண்ட்டாக அது இல்லாமே இல்லை. ஸோ அந்த ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கணுன்ற ஒரு ரீசனுக்காக தான் இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம ஆளுங்க மட்டும்தான் அதாவது யூபிஎஸ்சிங்கிற எக்ஸாம் கண்டக்டிங் பாடி வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்காக மட்டும்தான், கரண்ட் அஃபேர்ஸ்க்காக தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. திஸ் வீடியோ இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தெம். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ எல்லாருக்குமே வேணும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் டு யுவர் கெரியர். எல்லாருக்குமே நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. 2 விஷயத்துக்காக நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, தெரிஞ்சவன் பேசுகிறதுக்கும் பேசுகிறவனுக்கும் நமக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியல. சப்போஸ் என்னை மாதிரி கொஞ்சம் பேச தெரிஞ்சவங்கனால அவங்க கண்டென்ட்டே இல்லாமல் பேசுவாங்க, ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு தெரிஞ்சவன் பேசுகிறப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இவன் தெரிஞ்சுட்டு தான் பேசுகிறான் அப்படின்ட்டு. அப்போது ஒரு ஃபேக்டையோ இல்லை ஒரு ஆக்சுவலான திங்கை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் பேசுகிறப்ப அந்த கண்டென்ட் ப்ராப்பராக இருக்கும், உங்களுக்கு பல பர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ சோர்ஸ் ஆஃப் பயங்கரமான ஒரு நாலேஜ்க்கான சோர்ஸாக தான் நான் நியூஸ் பேப்பர்ஸை பார்க்குறேன். ஸோ நீங்கள் அது படிக்கிறப்ப நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் ரீசன் என்னன்னா, டைம் கன்சியூமிங்லேயே உங்களை ப்ரொடக்டிவாக வச்சுக்கிற மாதிரி எனக்கு லைக் அட் த எண்ட் ஆஃப் த டே ப்ரொடக்டிவிட்டி முக்கியமாக ஹாப்பினஸ் முக்கியம்னா ஹாப்பினஸ் தான் முக்கியம். பட் ஹவெவர் நீங்கள் எப்போ வந்து நாலேஜ் கெய்னிங் தான் நம்ம எப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோமோ அப்போ தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்ற ஒரு டைப் ஆஃப் பர்சனாக நீங்கள் மாறுறப்போ உங்களோட ஹாப்பினஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டியாக மாறிடும். ஸோ அந்த டைமில் வந்து நியூஸ் பேப்பர்ன்றது ரெண்டுமே ஈக்குவலாக தர மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரொடக்டிவாகவும் இருப்பீங்க, ஜாலியாகவும் படிச்சுட்டு இருப்பீங்க. இதுதான் எனக்கு வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து ஃபிசிக்ஸ் அப்படி தான் இருக்குது. ஃபிசிக்ஸ் அப்படின்னு யாருன்னா சொன்னாலே எனக்கு வந்து நீ நல்லா இருக்குப்பான்னு பண்ணுற அளவுக்கு அது ஆயிடுச்சு. ஏன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பாயிண்டில் எப்போ நீங்கள் ஹாப்பினஸையும் ப்ரொடக்டிவிட்டியும் ஒன்றா வைக்கிறீங்களோ அப்போது யோர் லைஃப் வில் பி ஸ்மூத். ரொம்ப ஞானியாக பேசணும், ஓகே ஃபைன், இதுதான். ஸோ இதுதான் நான் அப்படி பார்க்குறப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் வந்து எப்படி படிக்கிறதுனா, ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து ரேண்டமான நியூஸ் பேப்பர் எடுப்பேன். பிடிச்சது ஒன்று, பிடிக்காதது ஒன்று, நானே ஒன்று முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். பிடிக்காத ஒன்றையும் வாங்குவேன், பிடிச்ச ஒன்றையும் வாங்குவேன். 2 நியூஸ் பேப்பரையும் படிப்பேன். 2மே ஒரு 4 hours 5 hours படிக்கிறேன்ற பேரில் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 2 hours படிப்பேன், தூங்குவேன், இன்னொரு 1 hour படிப்பேன். அதே இடத்துல நடக்கும், இது எல்லாமே அதே இடத்துல நடக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் ஃபெட்டப் ஆகிடும். நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து ஒரு டைப் ஆஃப் பர்சன் ஹூ யூஸ் டு லிசன் அ லாட். நான் பேசுகிறப்ப நான் தான் பேசணும்னு நினைப்பேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு விஷயத்தை எழுதிட்டே இருக்கணும் இல்லை நடந்துகிட்டு இருக்கணும், அப்போ என்ன பண்ணுவேன்னா ஹெட்செட்டில் எதனா போட்டுட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு எதனா கேட்டுகிட்டே இருக்கணும், எதனா என் மைண்டுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா என் மைண்ட் எனக்கு எதனா வந்து சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுன்னா நான் வந்து என் மைண்டுக்கு எதனா ஒன்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னென்னா, ஐ யூஸ் டு ஹியர் அ லாட். அப்படி நிறைய ஸ்பீச்சஸ் அண்ட் நிறைய கண்டென்ட் வந்து கேட்டப்போ தான் ஐ தாட் இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தேன். அது வந்து சாதாரண மனுஷனுக்கு இந்த 2 விஷயத்தினால ஆச்சாம்.
இன்னொன்று என்னென்னா when you're gonna prepare for some exams, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸில் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் படிக்க போகிற அதே லக்ஷ்மிகாந்த் புக்கை தான் இன்னொரு பர்சனும் படிக்கிறாங்க. உங்கள் கூட காம்படிட்டராக இருக்க எல்லாருமே ஒரே கண்டென்ட்டை தான் படிக்க போகிறாங்க, ஒரே கண்டென்ட்டை தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அப்போ யாரை தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த 5 பாயிண்ட், அந்த எக்ஸஸாக உங்களால் கெயின் பண்ணக்கூடிய, உங்களால் பேசக்கூடிய அந்த 5 பாயிண்ட்ஸ் தான் உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கை வந்து தூக்கி நிறுத்துமே. அதுதான் வந்து ஓகே வாவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். அப்போது அதில் இருக்கிறது அப்படியே எழுதிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஒன்று நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களோட ஆன்சர் ரைட்டிங் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ அதனாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை வந்து அவங்க படிப்பாங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸை வந்து அவங்க மெயின்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்க நல்லாயிருக்கும். லைக் எடுத்து எழுதுகிறப்போ ஒரு 4 பேப்பர் பார்க்குதுன்னா அப்போ 4வது பேப்பர் இப்படி இருக்கிறப்போ வாவ். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் வந்து இதெல்லாம் வந்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் வந்து என்னோடய கோச்சிங் கிளாஸ்லேயோ இல்லை என்னோடய கிளாஸ்லேயோ இல்லை என்ன டீச்சர்ஸோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா வந்து நான் பார்த்த ஐஏஎஸ் இன்டர்வியூஸ் வீடியோஸோ இல்லைனா இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் அப்படின்னு நிறைய கேட்டதுலையோ நான் தெரிஞ்சுக்கிட்ட சில டிப்ஸ் தான். இதை வந்து ஐ விஷ் ஐ நோ திஸ் அட் தட் ஏஜ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அப்போவே இதை தெரிஞ்சிருந்தா அப்போவே கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் ஓகே இப்போ இதை பற்றி பேசுகிறது இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இதுவே ஒரு கண்டென்ட்டாக பார்ப்போமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் கண்டென்ட்டுக்காக நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். புக்ஸ் படித்தா தான் சோர்ஸஸ் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, நியூஸ் பேப்பர் படிக்கிறதுமே நல்ல ஒரு ஆப்ஷன் தான். எப்படி சொல்கிறதுனா, ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் அதோட ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கதையை தேடி நீங்கள் போவீங்க. அப்போ உங்களுக்கு புக் ரீடிங் ஹேபிட் வந்து தானாக வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஒரு இனிஷியல் பாயிண்ட்டாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கணுன்றப்போ சுற்றி என்ன தான் நடக்குதுன்றதோட எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மண்டையில் உங்களை பற்றி மட்டும் யோசிக்காமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் அடுத்தவனை பற்றி யோசிக்கணும். யா, அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இதுதான். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஜென்ரலாக படிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. உங்களுக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் படிங்க. எவ்வளோ கண்டென்ட் படிக்கிறப்போ எவ்வளோ கண்டென்ட்டை ஏற்றுக்கிற வரைக்கும் மைண்டு தாக்கு பிடிக்குதோ அவ்வளோ நேரம் படிங்க. பட் மேக் ஷுர் தட் டெய்லியுமே வந்து கையில் நியூஸ் பேப்பர் இருக்கணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கே ஒரு எப்படி சொல்கிறது செல்ஃப் அவேர்னஸ்மே அது ஒரு பாயிண்டில் உங்களுக்கு வந்து அது கொண்டு வந்து நிற்கும். ஏன்னா நான் இது வரைக்கும் ஐடியாலஜிஸ் ஆர் என்னோட தனிப்பட்ட பொலிட்டிக்கல் வியூ அப்படின்னு சொல்லியிருந்த எல்லாத்துலேயுமே அது எல்லாமே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாக தான் நான் பேசினேன். ஒரு மீடியா மூலயமாவோ இல்லைனா அதான் சோஷியல் மீடியா மூலிமா ஒரு பர்சன் காட் இன்ஃப்ளூயன்ஸ்டு. அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, அந்த பொண்ணு வந்து சோஷியல் மீடியாவில் பேசுவாங்க, அதில் அந்த பொண்ணுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் அது பேசுது அப்படின்ற ஒரு பர்சனாக தான் நான் அதை பேசியிருப்பேன். யா, அது கண்டென்ட் என்னன்னு எனக்கு தெரியாமல் நான் பல வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை நான் எடுக்காமே இருக்கேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களை மாற்றிக்கிறது இஸ் வாட் மேட்டர். அது நான் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறதை விட ஓகே ஆமாம் தற்கூரியாக தாங்க இருந்தேன் ஆனால் இப்போ ஓகே அப்படின்னு மாறுறதுல தான் இருக்குது. ஸோ ஒரு கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது உண்மையாகவே ஒழுங்காகவே பேச முடியுன்றதான் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிதலே வந்துச்சு. ஆனால் அதுக்காக ஒரு விஷயத்தை நீ கற்றுக்கிட்டு வந்து தான் பேசணும்னு சொன்னால் அதுவும் தப்பு தான். பேசுங்க, பேசுகிறப்போ கரெக்ஷன் சொன்னால் அதை ஏற்றுக்கோங்க, அதுதான். ப்ரோ காட் டயர்ட். ஸோ எனக்கு இப்படி தான் சொன்னாங்க, இது உன்னோட ப்ரிலிம்ஸில் மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ வரைக்குமே தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த நோட் வந்து எப்போவுமே உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உன்னால் வந்து அச்சீவ் ஆக முடியும், கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ரொம்ப முக்கியம். உன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுனா அது இந்த நியூஸ் பேப்பர் தான். ஸோ அதை வந்து நீ எவ்வளோ படிக்கிறியோ அவ்வளோ நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி அளவுக்கு தான் நான் பண்ணுறேன். ஸோ இனிமையாச்சும் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணது. லைக் அகெயின் சொல்கிறேன், எதனா ஒரு கோச்சிங் கிளாஸோட வெப்சைட்லேருந்து அஃபிஷியலாக எந்தெந்த நியூஸஸ்லாம் இம்பார்ட்டன்றதை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூடியூப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும் சில வீடியோஸ்லாம். பட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கேட்குறத விட வெறும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க டெய்லி அந்த நியூஸ் பேப்பர்ஸில், அது மட்டும் கிடைக்கக்கூடிய கண்டென்ட் எதனா ஒன்றுத்துலேருந்து எடுத்துக்கோங்க. அது எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எதனா ஒரு 4 நியூஸஸ் ஒரு 5 நியூஸஸ் போக போக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த நியூஸஸ் எடுத்து அதில் ஒவ்வொரு நியூஸஸ் ஆர்டிக்கல்லையும் எதனா ஒரு 5 பாயிண்ட்ஸ், தெரியாத 5 பாயிண்ட்ஸ், இதுதான். இதை வந்து கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது மாதிரி பல நோட்ஸ் வாங்கி போடணும். ஆமாம், நானே இப்போ தான் போட்டிருக்கேன். இது வந்து நான் டிசம்பர்லேயே பண்ணியிருக்கணும், பட் ஜனவரியில் தான் பண்ணேன்.
ஸோ இதுதாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பண்ணாலே கரண்ட் அஃபேர்ஸ் போதும் அப்படின்னு தான் எனக்கு சொன்னாங்க. போக போக இதுவே தானாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும்னு சொன்னாங்க. வேறு எதனா டிப்ஸ் கண்டுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் ஆல். லவ் யூ ஆல். பை பாய்.